மார்க்கோ திரைப்படம் தமிழ்நாட்டில் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் நேற்று தமிழ்நாட்டில் முதல் நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் மற்ற இடத்துல எப்படி கேரளாவில் முக்கியமாக எப்படி போயிட்டுருக்கு, ஓவர்சீஸில் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது இல்லாமல் புஷ்பா 2 ஒரு பக்கம் நல்ல வசூல் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. முக்கியமாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் தொடர்ந்து 30வது நாள் 31வது நாள் ஆனாலுமே அந்த படம் பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள், போன வாரம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள், இப்போது நேற்று ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள், சில படங்கள் இருக்குது. அந்த படங்களோட வசூல் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸு, பேரோஸ், முஃபாசா, அப்புறம் மோனா 2 இந்த படம் உலகம் முழுக்க ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு இதுவரையும். அது எவ்வளோ டோட்டல் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இன்னும் சில படங்களோட வசூல், அப்புறம் முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேம் சேஞ்சரோட அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன். ஸோ அதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு குயிஸ் ஒன்று வச்சுருந்தேன். அந்த குயிஸில் என்ன அப்படி கேட்டிருந்தேன்னா, 4 படம் ஒன்று வச்சு அந்த 4 படத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காமன் திங் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த 4 படத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறையா பேர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இதை தான் நேற்று நான் கேள்வியாக கேட்டிருந்தேன். ஆக்சுவல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 படத்துலேயுமே கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் காமன். ஸோ அதை கரெக்டாக கெஸ் பண்ண, கரெக்டாக பதில் சொன்ன முதல் 5 பேர் சந்திரகுமார், தேவராஜல் ஏழுமலை, அப்புறம் கோபாலகிருஷ்ண சுந்தரராமன், தினேஷ்குமார், வேல்சாமி, இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக அதை ஆன்சரை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. முஃபாசா த லயன் கிங் இந்த படத்தோட டே 15 இந்தியாவில் 2,77,00,000, இந்தியாவில் 152 கோடி 59 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $371 மில்லியன், $3,190 கோடிக்கு மேலே வருது. ஸோ அப்புறம் மோனா 2 இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய நம்பரை உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. $150 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட்டு. இந்தியாவில் 34 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க $909 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது மட்டுமே நம்ம ஊர் காசுக்கு 7,800 கோடி கிட்ட வருது. ஸோ அப்புறம் பேபி ஜான் திரைப்படத்தோட டே 10 கலெக்ஷன் இந்தியாவில் 59 லட்சம், வேர்ல்டு வைடு 68 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 42 கோடி 52 லட்சம், வேர்ல்டு வைடு 56 கோடி 7 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. UI அப்படிங்கிற படத்தோட டே 15 கர்நாடகாவில் 30 லட்சம், வேர்ல்டு வைடு 40 லட்சம். ஸோ டோட்டலாக 33 கோடியே 49 லட்சம் கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 41 கோடியே 48 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. மேக்ஸ் திரைப்படத்தோட டே 10 கர்நாடகாவில் 93 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி 28 லட்சம். ஸோ டோட்டலாக கர்நாடகாவில் 40 கோடியே 60 லட்சமும், வேர்ல்டு வைடு 48 கோடியே 40 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 10 நாளில். ரைஃபிள் கிளப் அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 16 கேரளாவில் 53 லட்சம், வேர்ல்டு வைடு 64 லட்சம். டோட்டலாக கேரளாவில் 15 கோடியே 61 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 16 நாளில். டோட்டலாக 24 கோடியே 14 லட்சம் உலகம் முழுக்க. 7 கோடி பட்ஜெட், ஒரு பெரிய வெற்றி திரைப்படமாகவே அமையுது. பேரோஸ் திரைப்படத்தோட டே 10 கேரளாவில் 17 லட்சம், வேர்ல்டு வைடு 20 லட்சம். ஸோ டோட்டலாக 10 கோடியே 14 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 17 கோடியே 61 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 10 நாளில். அடுத்ததாக மார்க்கோ திரைப்படத்தோட டே 15 கேரளாவில் 52 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 40 லட்சம், ஓவர்சீஸில் 33 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் 2 கோடியே 25 லட்சம். இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 23 லட்சம் கிட்ட இந்த படம் டே 1 கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு சரியான வசூல், சரியான ஓப்பனிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது இதுக்கு முன்னாடி உன்னி முகுந்தன் அப்படிங்கிறவர் இங்கே தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பாப்புலர் ஸ்டாரு, இப்போ பிருத்திவிராஜ் அப்படின்னா ஒரு பாப்புலர் ஸ்டாரு, இப்போ மோகன்லால், மம்முட்டி, இல்லை வேறு நிறையா ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் பாப்புலர். ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய உன்னி முகுந்தன் அவர்கள் அப்படி அவ்வளோ பெரிய பாப்புலர் தமிழ்நாட்டில் கிடையாது. மேபி கருடனில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருந்தாலுமே ஒரு ஹீரோவாக, ஒரு மாஸ் ஹீரோவாக அப்படியே எல்லோரும் போய் பார்க்குற அளவுக்கு ஒரு படமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இங்கே தமிழில் ஓரளவுக்கு ஃபேம் இருக்கக்கூடிய, தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ஹீரோக்களோட படங்கள் கூட டே 1 25 லட்சமோ 23 லட்சமோ 20 லட்சமோ இல்லை 10 லட்சமோ கூட கலெக்ட் பண்ணுறது இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் மார்க்கோ அப்படிங்கிற படம் ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸில், கம்மியான ஷோஸ்லேயே அதை பண்ணியிருக்கு, பெரிய விஷயம். ஸோ மார்க்கோ படத்தோட டோட்டல் கலெக்ஷன் கேரளாவில் 38 கோடியே 64 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 13 கோடியே 71 லட்சம், ஓவர்சீஸில் 31 கோடியே 33 லட்சம், வேர்ல்டு வைடு 83 கோடியே 68 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 15 நாளில்.
சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த படத்துக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பிரேக்கப் வேணும் அப்படின்னு. அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. மேபி நாளைக்கு வீடியோவில் இருந்து நம்ம அதை பண்ணுவோம். ஸோ அப்புறம் ஐடென்டிட்டி அப்படிங்கிற படம் டேட் 2 கலெக்ஷன் கேரளாவில் வந்து 1,18,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சம், ஓவர்சீஸில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 2,03 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டேட் 2. ஸோ டே 1 ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கேரளாவில் டோட்டலாக 3 கோடி 1 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 42 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடி 50 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடி 93 லட்சம். ஆக்சுவலாக இந்த படம் நேற்று தமிழ்நாட்டில் ஒரு சுமாரான வசூல் எடுத்திருக்கு. வெறும் 7 லட்சமோ கிட்ட தான் எடுத்திருக்கு இந்த படம் தமிழ்நாட்டில் நேற்று 2வது நாள். அப்புறம் ஐடென்டிட்டி அப்படிங்கிற இந்த படத்தோட பட்ஜெட்டை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட்ஜெட்டில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அது ஒரு 20 கோடிக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல நம்மளுக்கு தகவல் வருது. இல்லை இது ஒரு பெரிய பட்ஜெட் 30+ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதை வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். அப்புறம் புஷ்பா 2 திரைப்படத்தோட டேட் 30 தமிழ்நாட்டில் வந்து 11 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 90 லட்சம், கர்நாடகாவில் 13 லட்சம், கேரளாவில் 1 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடி 90 லட்சம், ஓவர்சீஸில் 15 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடி 20 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்த படம் தமிழ்நாட்டில் 78 கோடி 19 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 329 கோடி 34 லட்சம், கர்நாடகாவில் 97 கோடி 46 லட்சம், கேரளாவில் 18 கோடி 59 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 915 கோடி 22 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் 1700 கோடிக்கு வந்து வசூல் பண்ணிடுச்சுங்க 30 நாளில் ட்ரேடு நம்பர்லேயே. இதில் ஓவர்சீஸில் மட்டுமே 260 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதை தாண்டி இந்த படம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ ரெக்கவரி வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா மேபி வரப்போகிற வீடியோக்களில் நம்ம அதை பார்ப்போம். அப்புறம் விடுதலை 2 திரைப்படத்தோட டே 15 தமிழ்நாட்டில் 55 லட்சம், வேர்ல்டு வைடு 62 லட்சம். ஸோ டோட்டலாக 40 கோடி 76 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 62 கோடி 31 லட்சம். அலங்கு அப்படிங்கிற திரைப்படம் டே 8 தமிழ்நாட்டில் 3 லட்சம், வேர்ல்டு வைடு 4 லட்சம். ஸோ டோட்டலாக 64 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 4 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். தி ஸ்மைல் மேன் இந்த படத்தோட டே 8 தமிழ்நாட்டில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 6 லட்சம். ஸோ டோட்டலாக 89 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் நேற்று ரிலீஸ் ஆன சில தமிழ் படங்கள், நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் 3 படத்துக்கு தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு டேட்டா கிடச்சிது. சீசா அப்படிங்கிற படம், நட்டி இதே மாதிரி போஸ்டர், இதே மாதிரி ஒரு படம் நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். ஆனால் என்னென்னா கீழே டைட்டில் மட்டும்தான் வேறையாக இருக்குது. அது என்னன்னு தெரில. இந்த படம் வந்து டோட்டலாக டே 1 1 லட்சம் தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 3.5 கோடி. ஸோ எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு படம் ரச்சிதா பிக் பாஸில் வந்திருந்தாங்களோ அவங்க நடித்த படம். இந்த படம் வந்து டே 1 1.5 லட்சம் தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் வந்து 3.5 கோடி. பயாஸ்கோப் அப்படிங்கிற படம் 60,000 தான் இந்த படம் வந்து டே 1 கலெக்ட் பண்ணியிருக்கு. 2.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இதெல்லாமே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு எர்லி எஸ்டிமேட்டட் கலெக்ஷன் தான். அவ்வளோதான் இருக்கும். அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு 7 லட்சம் 8 லட்சம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான். இப்போ 1 லட்சம்னா மேபி அதில் ஒரு 10,000 15,000 மேபி முன்ன பின்ன இருக்கும். ஆனால் ரொம்ப மோசமான கலெக்ஷன் தான் இந்த 3 படத்துக்குமே. அப்புறம் கேம் சேஞ்சர் படத்தோட ப்ரீ சேல் அட்வான்ஸ் புக்கிங் ஓவர்சீஸில் முக்கியமாக யூஎஸ்ஏல $453,000 3 கோடி 88 லட்சம், கனடாவில் $96,000 இது வந்து 82 லட்சம், ஆஸ்திரேலியாவில் $47,000 இது வந்து 25 லட்சம். இது இல்லாமல் மற்ற நாடுகள்லாம் சேர்த்து இந்த படம் வந்து 1 கோடி 39 லட்சம், டோட்டலாக $759,000 இது வந்து 6 கோடி 35 லட்சம் கிட்ட வருது. ஸோ எனக்கு தெரிஞ்ச தேவராவோ புஷ்பா 2வோ இதோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னும் 6 நாளில் படம் ரிலீஸு. மேபி வரப்போகிற நாட்களில் இந்த படம் வந்து ஒரு பெரிய நம்பரை எடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா இது இப்போதைக்கு புக்கிங் ஓப்பன் ஆகிருக்கிறதே லிமிட்டட் ஷோஸு, லிமிட்டட் ஸ்க்ரீன்ஸ் தான். மேபி ஃபுல் ஃப்ளெஜாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி புக் ஆகுது, எப்படி இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ கேம் சேஞ்சர் டே 1 ஓவர்சீஸ் கலெக்ஷன் எவ்வளோ வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.